அர்ச்சனா, முதல் நாளே உனக்கு எல்லாம் ஒரு மாதிரி நடக்குது, பார்த்துருந்துக்கோ. எல்லாமே சொதப்பி யாரா இப்ப பட்டாசு வெடிச்சிங்க? ஒரு வாரம் உன்கிட்ட நான் பேச மாட்டேன். உன் பேச்சுக்கா. யார் இவரு? அர்ச்சனா, இவர் தான் தஞ்சாவூர் ஜோசியக்காரரு. நம்மள பார்க்க தஞ்சாவூர்ல இருந்து நம்மள தேடி வந்திருக்காரு. ஏன் அட்ரஸ் இல்லையா? நானா தேடி வரல தம்பி, அந்த மதுரை மீனாட்சி தாய் தான் உங்களை தேடி என்ன வர வச்சிருக்கா. சரிம்மா, உங்க மருமகளை இங்க வந்து உட்கார சொல்லுமா. ஏங்க, நான் எங்க உட்காரு? வாமா, வந்து தயங்காம உட்காரு. வா, சாமி ஒண்ணும் பண்ண மாட்டாரு. வா, யோசிக்காம வாமா. நானும் உட்கார்றேன். உன் பேரை சொல்லுமா. அர்ச்சனா. மஞ்சுளா ஏல முடியுது, அர்ச்சனா ஏல தொடங்குது. ஆமா சாமி. சரியில்லையே, என்ன லாஜிக்? என்ன பண்ணலாம்? உன் மூஞ்சிய கொஞ்சம் க்ளோஸ் அப்ல காட்டுமா. மௌத்து, நோசு, ஐஸ். ஐயோ, இந்த பொண்ணால காலையில இருந்து உங்க வீட்டுல சில அசம்பாவித சம்பவம் நடந்திருக்குமே, உண்மையா பொய்யா? ஆமா சாமி, உண்மைதான். இந்த பொண்ணோட மூஞ்சிய நான் அலசி ஆராய்ஞ்சதுல இவங்க 2 பேரும் இப்போதைக்கு ஒண்ணு சேரக்கூடாது. சாமி, என்ன சாமி சொல்றீங்க? சத்தியத்தை சொல்றேன்பா. இந்த பொண்ணோட ஜாதகத்தை என்கிட்ட காட்டாம பெரிய தப்பு பண்ணிட்டீங்க. ஐயோ, இதுக்கு ஏதாச்சும் பலகாரம் இருக்கா? என்னது? ஐயோ, இல்ல பரிகாரம் இருக்கா? அதெல்லாம் எதுவும் கிடையாது. நான் சொன்னதுதான். இப்போதைக்கு நீங்க 2 பேரும் ஒண்ணு சேரக்கூடாது. அதையும் மீறி சேர்ந்தாங்க, உங்க 3 பேருக்கு உயிருக்கு பெரிய ஆபத்து இருக்கு. இது அந்த தாய் மதுரை மீனாட்சி மேல சத்தியம். அவன் ஒரு ஃப்ராட். அவர் நம்மளே தேடி வர்றாருன்னா அவர் கண்டிப்பா போலி ஜோசியக்காரரா தான் இருப்பாரு. எங்களுக்கு பிரிக்காது. கொன்றுவான் பாத்துக்க. ஜோசியக்கார சொல்ற வரைக்கும் 2 பேரும் ஒண்ணு சேரக்கூடாது. போடி இந்த பக்கம். போடின்னு சொல்றேன்ல. முழிக்கிறத பாரு, திருட்டு மொழி. உனக்கு என்ன தனியா சொல்லணுமா? போடா அந்த பக்கம். சரி, ஓகே. இங்க எங்கடா போற? போடா அந்த பக்கம். போடா. போட்டோன்னு வச்சுக்கோ.